طيبات طاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن ابن عمر رضي الله عنهما أنه قال فرض رسول الله صلى الله عليه وسلم زكاة الفطر صاعا من تمر أو صاعا من شعير صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மீது அவன் வைத்திருக்கும் பேரன்பின் வெளிப்பாடு நம்மை குறைவில்லாத இடத்தில் வைக்க ஆசைப்படுகிறான். எங்கேயுமே நம்மகிட்ட குறை இருக்கக்கூடாது. நமக்கு தெரியும் நம்மகிட்ட சில குறைகள் இருக்குது. அந்த குறையை களைவதில் நாம் என்ன கவனம் செலுத்துகிறோம் என்பது ஒரு பக்கம். அல்லாஹ்வே நம்மை குறையற்றவர்களாக கொண்டு வருகிற ஒரு பெரிய வாழ்க்கையை தருகிறான். நம்ம செய்யும் அமல்களில் குறை இருக்கும். ஆனால் அந்த குறையை களைஞ்சிட்டு தான் அல்லாஹ் இந்த உலகத்திலிருந்து நம்மளை எடுக்கிறான். குறை இல்லாத வணக்கம், அதில் இருக்கக்கூடிய குறை எப்படியாவது சரி செய்யணும். எப்படி சரி செய்ய முடியுங்கிறது அது அல்லாஹ்வே கற்றுக் கொடுக்கிறான். பரலான வணக்கங்களிலே சில குறை ஏற்படுகிற போது அந்த குறைகளை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சாலிஹீன்கள் சொல்றாங்க, நீங்க சுன்னத்தை நிறைவேற்றுங்கிறான். சுன்னத் தொழுகை, லொஹருடைய பின்னால் 2 ரக்காத்த சுன்னத்தை தொழுதுட்டோமா, லொஹரில் உள்ள சில குறைகள் சரியாயிருதுங்கிறான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. பரதிலே உள்ள குறைகளை நஃபிலை கொண்டே சரி செய்ய முடிகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் குறைங்கிறது எல்லா இடத்திலும் இருக்கும். ஆனால் உடனுக்குடன் சரி செய்யணும். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஏதாவது ஒரு தவறு பண்ணிவிட்டால், ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சா உடனே ஒரு நன்மையை செய்திருந்தாங்க. என்ன யா ரசூலல்லாஹ், அந்த குறை அழிஞ்சு போயிடுங்கிறான். நான் செய்த தவறு அது என் வாழ்க்கைக்கான குறை, அந்த குறையை அழிக்கணும், ஒரு நன்மையை செய்திரு. ஒரு சின்ன பாவம் நடந்து போச்சு, அந்த பாவத்தை அழிக்கணும் இல்ல, ஒரு நன்மையை செய்து விடு. அல்லாஹ் திருக்குரானிலே சொல்வான், நன்மைகள் பாவத்தை அழிக்கும் என்றான். இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நல்லவைகள் தீயதை அழித்து விடும். இப்போ நம்முடைய சூழலை நம்ம இதில் விளங்குறது இல்லை. அதை பேலன்ஸ் பண்ண நமக்கு தெரியல. தவறு மீண்டும் தவறு, மீண்டும் தவறு, மீண்டும் தவறு அப்படின்னா அது ஒரு சுமை ஏற்றிக்கிட்டே போயிடுறோம். அதெல்லாம் விரும்பல. குறைய அடிக்கடி களைஞ்சிட்டே வரணும். ஆடை அழுக்காயிட்டா கலட்டிடணும். ஒரு அழுக்கான ஆடையை திரும்ப திரும்ப உடுத்தோம்னா அது கூடுதல் அழுக்காகி போயிடும். அழுக்காயிட்டுன்னா எப்படி கலட்டிட்டு பிரசான நிலைக்கு வருகிறோமோ அதை போல குறை நடந்தால் உடனே சரியாயிரணும். அல்லாஹ்வும் சொன்னான், ஏன் நீங்க குறையற்றவர்களாக வாழணும், குறையற்றவர்களாக எங்கிட்ட வரணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஒரு சின்ன தவறு நடந்தாலும் உடனே ஒரு நன்மை. தப்பான ஒரு நிலை வந்துச்சு,
ஒரு பார்வை நடந்துட்டு ஒரு பேச்சு வந்துச்சு, உடனே ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை. உடனே ஒரு சாபி கேட்டாங்களாம், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்மினல் ஹசனாத்தி யா ரசூலல்லாஹ், ஒரு தப்பு நடந்து போச்சு, அதுக்கு பகரமா ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றேன், அந்த தவறு அழிஞ்சிருமான்னு கேட்டா. அந்த குறை அழிஞ்சு போயிடுமா? அது நன்மை தானா? லா இலாஹ இல்லல்லாஹ் மின் அஹ்சனில் ஹசனாத்துன்னாங்க. என்ன கேள்வி கேட்குறப்பா? ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்துச்சா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டியா, அது பெரிய நல்லது. அஹ்சனுல் ஹசனா, நலவுகளுக்கெல்லாம் நல்லது. ஒரு சின்ன தவறு, லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த தவறு க்ளோஸ் ஆயிடும், அந்த குறை மறைஞ்சு போயிடும், குறை அழிக்கப்படும். அப்போ மனித வாழ்க்கையில் நடக்கிற குறைகளை கூட அதை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு தப்பு பேசிட்டோமா உடனே மன்னிப்பு, ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிடுங்க. உங்களுடைய நிலைகளை நீங்கள் சரியாக்குவதற்கு அல்லாஹ்வும் ரசூலும் கொடுக்கிற ஒரு அழகிய வாழ்க்கை. நம்மை எப்போதுமே பரிசுத்தமாகவே இருக்க விரும்புகிறார்கள். கோலத்தால் பரிசுத்தம், உள்ளத்தாலும் பரிசுத்தம், வாழ்க்கையாலும் பரிசுத்தம். அப்ப அந்த பரிசுத்த வாழ்க்கைங்கிறது கரையும் குறையும் நீங்க வேண்டும். அது வணக்கத்தில் இருந்து எல்லா இடத்திலும் நம்ம வணக்கத்தில் உள்ள குறைகளை சரி செய்கிற மாதிரி வாழ்க்கையில நடக்கிற குறைகளை சரி செய்கிற ஒரு பெரிய வாழ்க்கையை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. பெருமானாருடைய தர்பாருக்கு ஒருவர் வந்தார். வந்து நான் தப்பு பண்ணிட்டேங்கிறார். தப்பு பண்ணிட்டேன். பெருமானாட்ட ஒரு பழக்கம், என்ன பண்ணேன்னு நிறைய இடத்துல கேட்டதே இல்லை, என்ன பண்ணேன்னு கேட்கறது இல்லை. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணேன்னு கேட்டு அதை உட்காந்து ரசிச்சிட்டு இருக்கிறது, அதை போய் 4 பேர்கிட்ட சொல்றது. தவறு செய்துட்டு சரிப்பா, அவர் என்ன கேட்கிறார், எனக்கு இப்போ அந்த இதுலேருந்து வெளியில வரணும், இந்த தவறுக்கு பரிகாரம் கிடைச்சிருமா, நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். நான் தவறு பண்ணிட்டேன், அந்த தவறுல இருந்து வெளியில வரணும். பெருமானார் பதில் சொல்லல, அமைதியா இருந்துட்டாங்க. சர்க்கார் பதில் சொல்லல. அந்த பதில் சொல்லலன்னு அவருக்கு கொஞ்சம் பயம் வந்து போச்சு. பொதுவாக ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டோம்னா அங்கே முடிஞ்சிடும், சொல்றது இல்லை. அது கொஞ்சம் அப்படி அவர் மனசுல ஒரு வகையான பயம். ஒரு பையன் தவறு பண்ணா உடனே கூப்பிட்டு கண்டிச்சுன்னு வைங்களேன், அவனுக்கு ஒரு அமைதி ஆகிடுவான். அவன் தவறு பண்ணிட்டான், நமக்கு மெசேஜ் வந்த பின்னால் நம்ம அமைதியாக இருக்கிறோம்னா அவனுக்கு கொஞ்சம் பயம் கூடிக்கிட்டே இருக்கும். என்ன இன்னும் கூப்பிடாமல் இருக்காங்களே, இன்னும் கண்டிக்காமல் இருக்கிறாங்களே. மதரசாக்கள் எல்லாம் மாணவர்கள் செய்கிற தவறுகளை சில நேரத்தில் உடனே கண்டிக்கிறது இல்லை, அப்படி விட்டுடுறாது. அதில் சில பேர் தைரியம் கூடும், சில பேருக்கு பயம் கூடும். சில பேருக்கு தைரியம் கூடும், சில பேருக்கு பயம் கூடும். பயம் கூடுனா அவர் திருந்துகிறார். இங்க இவருக்கு பயம் கூடிட்டு பெருமானார் பதில் சொல்லல, அவன் தவறு பண்ணிட்டேங்கிறோம், இந்த தவறுக்கு என்ன. அதுக்குள்ள நேரம் வந்துச்சு, ஜமாத்து காமத்து தொழுகை எல்லாம் நடந்துச்சு. முடிஞ்ச உடனே ரசூல் கேட்குறாங்க, எங்கப்பா அவர் எங்கன்னு கேட்டாங்க. அவர் அங்கங்கே பார்த்தா ஆளை காணல, அவர் ஒரு ஓரமாக போயிட்டார். பயந்து போய் கூப்பிட்டு வான்னாங்க. தொழுதியால் சல்லைத்த மானா, நம்மோட நீங்க தொழுதீங்களா? ஆமா யார் ரசூலல்லாஹ், இங்கே தான் தொழுதேன். நீங்க செய்த தவறு அது நன்மையாக மாற்றப்பட்டதுன்னா, தவறு மன்னிக்கப்படுறது, அதுக்கு மேல நன்மையா மாற்றப்படுறது. அல்லாஹ்ட்ட ஒரு பெரிய பரக்கத்து அது. அல்லாஹ் இந்த உம்மத்தோடு மக்களோடு கையாளுகிற விதம், தவற மன்னிக்கிறாங்கிறத விட தவற நன்மையா மாத்துறது. குர்ஆனும் அதை சொல்லும். அப்ப மனிதர்கள் எப்போதுமே குறை உடையவர்களாக இருக்க அல்லாஹ் விரும்பவில்லை, ரசூல் விரும்பவில்லை. நம்ம விரும்பலாமா? அதை நம்ம குறையை களைஞ்சிக்கிட்டே இருக்கணும். எங்க வியாபாரத்துக்கு போறோம், அங்க ஒரு தவறு நடக்கும், உடனே சரி செய்யணும். சரி செய்யறதுக்கு தான் வழி சொல்றேன். ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க. அதை நினைச்சு ஒரு சின்ன வருத்தத்தை அல்லாஹ்ட்ட காட்டுங்க, அது சரியாயிட்டே இருக்கும். அப்பப்போ அந்த நன்மைகளும் தீமைகளும் அழிஞ்சி நன்மைகள் கூடி நமக்கு ஒரு நல்ல தரத்தில் கொண்டு உட்கார வைக்கும். நம்ம காரியங்கள் எல்லாம் கைகூடுறதா இருக்கும். அந்த மாதிரி ஒண்ணுதான் நோன்பு. நோன்புல என்ன தவறா இருக்காது, நிறைய நடந்திருக்கும். சகரு சில நேரத்தில் நம்ம கடைசி நேரம் சாப்பிடுவோம், பாங்கு சொல்லிடுவாங்க. பாங்கு சொன்னோன்னு அப்படி ஸ்டாப் பண்ணணும். இவர் மனசு கேட்கல, ஒரு மடக்கு தண்ணியை குடிச்சுக்கிடுவோமேன்னு குடிச்சிருவார். நடக்கும். சகரு நிறைய இருக்குது. சில நேரத்தில் சகர் முன்பின் ஆகிடும், இஃப்தார் முன்பின் ஆகிடும். நோன்பு வச்சுட்டு சில தப்பு நடந்துடும். நோன்பு வச்சுட்டா பாவமே செய்யக்கூடாது.
யாராச்சும் உன்ட்ட பேசினா கூட பதில் சொல்லாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். உன்ட்ட சண்டை போட்டாரா, பதில் சொல்லாத. அப்ப நான் என்ன செய்யணும்னு கேட்கல சாபி, பெருமானாரே சொல்றாங்க, இன்னி சாயும், நான் நோன்பாளின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. அமலை காட்டவே கூடாது, அமலை காட்ட சொல்றாங்க. நான் நோன்பாளி அப்படின்னு என்ன அர்த்தம்? நோன்பாளின்னா பதில் சொல்ல மாட்டேன், நான் நோன்பாளி. நீ சண்டை போடுற, உங்ககிட்ட நான் பேச முடியாது. ஏன்? நான் நோன்பாளி, நோன்பாளி சண்டை போடக்கூடாது. அப்ப நோன்பு காலத்திலையும் கொஞ்சம் கூட குறைய பேசியிருப்போம், டென்ஷனா பேசியிருப்போம், அதெல்லாம் கூடவே கூடாது. ஆனா நடக்குதே நம்முடைய பலகீனத்தாலே. அப்ப அதை சரி பண்ணணும். நோன்புல 30 நாள் கஷ்டப்பட்டு சஹரு இஃப்தார், இந்த சூழலில் நான் வளர்ந்தேன், உருவானேன். இதுல இருக்கிற குறைகளை எப்படியாவது நீக்கி விடணும். அல்லாஹ் அந்த குறையை நீக்குவதற்கு கொடுத்த கிஃப்ட் தான் சதகத்துல் ஃபித்ர். சதகத்துல் ஃபித்ர்னா நோன்பு முடித்த தர்மம். சதகத்துல் ஃபித்ர் அப்படின்னு சொன்னா நோன்பை முடித்த தர்மம். இது அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுக்கிறான். ஹஸரத் இப்னு உமர் சொல்வாங்க, ஃபரத ரசூலுல்லாஹ், பெருமானார் கடமையாக்கினார்கள் சதகத்துல் ஃபித்ர், சதகா ஃபித்ரை கடமையாக்குறாங்க. சதகா ஃபித்ருங்கிறது ஏழைகள் பணக்காரங்கள் அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் கொடுக்கணும். என்னோட வசதி இல்லை, நானும் கொடுக்கணும். அன்னைக்கு வீட்டில் பெருநாளைக்கு சாப்பாடு இருக்கா, அதுக்கு மேலே இருந்தால் கையில் கொடுத்துடணும். சதகா ஃபித்ருக்கு வசதி கிடையாது, அது பணக்காரர்கள் உள்ள சதகா ஜக்காத் அல்ல. அப்ப அது எதுக்காக கொண்டு வந்தான் அல்லாஹ்வும் ரசூலும் அப்படின்னா, நோன்பை சரி செய்வதற்கு. ஏன்னா கஷ்டப்பட்டு நோன்பு வச்சுட்டீங்க, அதுல இருக்கிற குறையோட நோன்பை ஏத்துக்கிறது இல்லை அல்லாஹ். அந்த குறையற்ற நோன்பாக நம்ம நோன்பு போகணும். எவ்வளோ பெரிய கருணை! நான் சொல்லுறத பூரா கவனிச்சுக்கணும். என்னை குறையில்லாதவனாக ஆக்க நினைக்கிறான், என் அமல்கள் குறை இல்லாம இருக்கணும்னு அல்லாஹ் ஆசைப்படுறான். அதுக்கான வழிகளை சோர்ஸை கொடுக்கறான். என்ன செய்தா நீ சரியாகுவ? தவற விட்டு வெளியில வந்துடணும். உடனே ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ், உடனே ஒரு லா இலாஹா இல்லல்லாஹ். அந்த பாவங்கள், அந்த தவறுகள் நீங்கி குறை இல்லாத மனிதனாக. பாவமும் தவறுகளும் குறைபடுத்தும், நம்மை குறைபடுத்தக்கூடாது. டப்பு டப்புன்னு வெளியில வாங்குறாங்க. தவறை செய்யாம வாழ முடியாது, சக்திக்கு மீறி நடந்துரும் தவறு. நடக்கும் போது நீ அதை விட்டு வெளியில வர்றதுக்கு வழி இருக்குது, அந்த வழியில போக மீண்டும் மீண்டும் உள்ள போயிட்டு இருக்க கூடாது. அப்ப நோன்பு என்ன செய்யறது? அதுல உள்ள தவறு, அதுக்கு சதகா ஃபித்ர். சதகா ஃபித்ர் 3 பாக்கியம். சதகா ஃபித்ருங்கிறது பெருநாளுடைய சதகா அப்படின்னு வச்சாலும் சரி, நோன்பை முடித்த தர்மம் என்று வச்சாலும் சரி, இது 3 பாக்கியம். இதை கொடுக்கறதுனால 3 காரணத்துக்காக அல்லாஹ் கடமையாக்குறான். இதை கடமையாக்குனதே 3 காரணம். இந்த 3 காரணத்தை வச்சுதான் கடமை. சதகா ஃபித்ருங்கிறது நோன்பு பெற பார்த்து ரமதானுடைய ஆரம்பத்திலிருந்து கொடுத்தால் பரவாயில்லை, கொடுத்தால் பரவாயில்லை அப்படி சொல்றவங்க இருக்காங்க. ஆனால் இதை கொடுக்கறதுக்கு சிறப்பான நேரம் பிறை பார்த்த பின்னால இதனுடைய நேரம் துவங்குது. பெருநாள் பிற பார்க்குறோம் பாருங்க, அப்பதான் நேரம் துவங்கும். சதகா ஃபித்ர் கொடுக்குற நேரம் எது வரைக்கும் இருக்கும்? பெருநாள் தொழுகைக்கு போகிற நேரம் வரைக்கும் இருக்கு. எப்போ தொழுகைக்கு போவோமோ அது வரைக்கும். தொழுகைக்கு முந்தி கொடுத்துடணும், தொழுகைக்கு முன்னால் கொண்டு கொடுத்துடணும். ஒரு நாள் முந்தி கொடுக்கலாமா அப்படின்னா பரவாயில்லைங்கிறாங்க. ஒரு 2 நாள் முந்தி கொடுக்கலாம், 27லேருந்து கொடுக்கலாம் தான் கூடும். ஒருத்தர் ஆரம்பத்திலே கொடுத்துட்டார், பிற 5ல் கொடுத்துட்டார், பிற 10ல் கொடுத்துட்டார், பரவாயில்லை கூடும். ஆனால் சிறப்பு அல்ல. சிறப்பான நேரம் பெருநாள் பிறை பார்த்ததுல இருந்து. ஒரு நாள் 2 நாள் முந்தி கொடுக்கறது தப்பு இல்லை. 27லே ஒருத்தர் கொடுத்துட்டார், 28ல் கொடுக்கிறார், தப்பு இல்லை. ஆனா நோன்பு தொழுகைக்கு பிந்தக்கூடாது. பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுத்தால் சதகா ஃபித்ர், பெருநாள் தொழுகைக்கு பின்னால கொடுத்தோம்னா அதுக்கு பேர் சதகா ஃபித்ர் அல்ல, அது சாதாரண தர்மமாகும். நோன்புக்கான தர்மமாக அது ஆகாது. தொழுகைக்கு பின்னால கொடுத்தா, தொழுகைக்கு முந்தி கொடுத்துடணும். இது பணக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடாது. வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்கக்கூடாது. சொந்தமோ பத்தமோ உறவோ நெருக்கமோ கஷ்டப்படுற மிஸ்கின்களாக இருக்கணும். இந்த பணத்தை வாங்குறவங்க மிஸ்கின், வறுமையில் இருக்கணும், கஷ்டப்படணும். சொந்தத்துக்கு கொடுத்தா நல்லது. அந்த சொந்தம் வறுமையில் இருக்கக்கூடிய சொந்தமாக இருக்கணும். எந்த சொந்தத்துக்கு கொடுப்போமோ அவர்கள் வறுமை கஷ்டத்தில் இருக்கணும்.
அப்ப கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உயர்தரமான சதக்கா தான் ஃபித்ருடைய சதக்கா. இது ஒவ்வொருவருக்கும் 4 சரங்கை, அப்படி 4 தடவை அந்த ஊர்ல எந்த உணவு ரெகுலரா எல்லாரும் சாப்பிட்றாங்களோ அந்த உணவுக்கான பொருளை கொடுக்கிறது. இப்போ நம்ம பகுதி அரிசி சாப்பிட்றோம், வேறு சில வட மாநிலங்கள்லாம் கோதுமை சாப்பிடுவாங்க, அவங்க கோதுமை கொடுக்கணும், நம்ம அரிசி கொடுக்கணும். எந்த இடங்களில் எந்த உணவு பிரபலியம். இன்னைக்கு ஒரு 2.5 கிலோ கணக்கெடுத்தால் ஒரு 1/4 கிலோ முன்ன பின்ன போட்டுக்கலாம். 2.5 கிலோ நம்ம அளவு தான். இப்படி 4 சரங்கை அள்ளி போட்டால் எடை போட்டால் 2.25 கிலோ 2.5 கிலோ. ஒரு நபருக்கு 2.5 கிலோ. அந்த கேஜி கூடலாம். சில ஆள் பெரிய ஆட்களுடைய கையா இருந்தா ஒரு 1/4 கிலோ கூடும். அதனால தான் அதை கரெக்டாக சொல்றது இல்லை. 2.5 கிலோ 2.25 கிலோ கொஞ்சம் கூடுனா பிரச்சனை இல்லை, குறையாம பார்த்துக்கணும். எல்லாருக்கும் கொடுக்கணும். நோன்பை சரி பண்ணுவதற்கான சதக்கா இது. ஆனா நோன்பே பிடிக்காதவங்களுக்கும் கொடுக்கணும். நம்ம வீட்டில் புள்ள இருக்குது, கை குழந்தை, அதுக்கும் கொடுக்கணும். பிற பார்த்துட்டு ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, அவருக்கும் கொடுக்கணும். பிற பார்க்காம போயிட்டா பிரச்சனை இல்லை, கொடுக்கணும் கட்டாயம் இல்லை. 27 போயிட்டாரா, அவருக்கு கொடுக்கணும் தேவையில்லை. 28 போயிட்டாரா, கொடுக்கணும் தேவையில்லை. 29 பிறையை பார்த்துட்டு போறாரு, கொடுத்துடணும். மௌத்தா போனவங்களுக்கும் கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை, கட்டாயம் இல்லை. இப்போ மாப்பா உட்காந்து நம்ம கொடுக்கலாம், அம்மா உட்காந்து கொடுக்கலாம், கட்டாயம் இல்லை. ஆனால் கொடுத்தால் நல்லது, அது ஒன்றும் இல்லை. நோன்பாளிகள் அன்னைக்கு யார் அவங்க குடும்பத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் பொறுப்பில் இருக்கிற எல்லாருக்கும், அவங்க பொறுப்பில் இருக்கக்கூடிய சிறு குழந்தையிலிருந்து எல்லோருக்கும் அந்த 2.5 கிலோ கணக்குப்படி நம்ம என்ன செய்திடணும், மொத்தமாக போட்டு யாரோ ஒருத்தங்கள்ட்ட கொடுத்தாலும் சரி, பல பேர்களுக்கு பிரித்து கொடுத்தாலும் சரி, முறையாக உரியவர்களுக்கு போய் அந்த சதக்கா ராத்திரி 10 மணிக்கு 12 மணிக்குள்ள க்ளோஸ் பண்ணிடணும். அல்லது காலையில் விதிய காலம் கொண்டு கொடுத்துட்டு வந்துடணும். நம்ம வீட்டை விட்டு மூட்டையை தூக்கி அவுட்டு வாசலை வச்சிடணும். தொழுகைக்கு போகிறதுக்குள்ள நான் வெளியில் கொண்டு வச்சுட்டு எங்கள் திண்ணையில் இருக்கக்கூடாது, அவ திண்ணைக்கு போயிடணும். தொழுகைக்கு முந்தி நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான். 3 காரணம் சதக்கா ஃபித்ரை கொடுக்க மார்க்கம் கடமையாக்கின காரணங்கள் 3. ஒன்று, நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலிருந்து நான் பேசினதை கவனத்தில் வச்சுக்கிறணும். அல்லாஹ் குறையற்றவனாகவே என்னை ஆக்க பிரியப்படுகிறான்ங்கிற அந்த பார்மலா, அந்த அடிப்படையின் கீழே உங்களுடைய நோன்பு இவ்வளவு பரிசுத்தம், அதுல குறை இருக்கக்கூடாது. அதுல குறை இல்லாமலாம் நோன்பு பிடிச்சிருக்க முடியாது. ஏதாவது ஒரு சின்ன குறை பெரிய குறை வந்திருக்கும், பேச்சில் செய்யல. அந்த குறையை சதக்கா ஃபித்ரை நீங்க கொடுத்து விட்டால் நோன்புல இருக்கிற எல்லா குறையும் அழிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு விடும். நோன்பு சுத்தமாயிடும். சதக்கா ஃபித்ரை கொடுத்த உடனே நோன்புல இருக்கிற குறை பூரா அழிஞ்சிடும், பியூர் நோம்பாயிடும். நான் தப்பா நடந்திருப்பேன், பேசியிருப்பேன், டோட்டல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடும். அப்போ ஏன் நோன்பை பரிசுத்தமாக்குவதற்கு, குறையில்லாமல் அல்லாவின் தர்பாருக்கு வந்து கிடைப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம்தான் ஃபரத ரசூலுல்லாஹி ஸகாத்தல் ஃபித்ர், பெருமானார் சதகா ஃபித்ரை கடமையாக ஆக்குகிறார்கள். கோதுமையிலும் பேரிச்சம்பழத்திலும். ஒன்று கோதுமையை கொடுப்பான், சில நாடுகளில் பேரிச்சம்பழமே உணவு, அவங்களுக்கு பேரிச்சம்பழம். அப்ப அந்த குறை சரியாயிடும். அதனால கட்டாயமா கொடுக்கணும், எல்லாருமே கொடுக்கணும். அதுல ரொம்ப கவனம் செய்யணும். ஏன்னா என் நோன்பு தப்பாயிடக்கூடாது. என் மகன் வெளிநாட்டில் இருக்கிறான், அவனுக்கும் சேர்த்து நான் கொடுத்துடணும். என் பொறுப்புல இருக்கிறார். நம்முடைய பொறுப்பில் யார் இருக்கிறார்களோ, சில பேர் கேட்பாங்க, பெண்ணை கட்டி கொடுத்துட்டோமே, பெண்ணை கட்டி கொடுத்தா அவங்க தான் கொடுக்கணும். அங்கே போயிட்டு அந்த பொண்ணு மாப்பிள்ளை கொடுக்கணும். அவங்க வீட்டில் கொடுக்கல, நம்ம கொடுத்துடணும். அவங்க வீட்டில் கொடுக்கல, கொடுக்க வாய்ப்பு இல்லை, அதை கொடுக்குற பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லைன்னா என்ன அசர்த்து விளங்கலன்னு கேட்கக்கூடாது. நம்ம கொடுத்துடணும். நம்ம பிள்ளைங்க சேர்த்து கையில் கொடுத்துடணும். ஏன்னா அவன் நோன்பு அங்கீகரிக்கப்படணும், அதுல கொலை நீங்கணும். குறைகளை விட்டு சுத்தமாக்கி அந்த நோன்பை கொண்டு அல்லாஹ்ட்ட சேர்க்கிறது. 2வது காரணம் சுக்ரல் லில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு இந்த நோன்புக்கு வாய்ப்பை கொடுத்து, வயசை கொடுத்து, அமலுக்கான சக்தியை கொடுத்து, ஏங்க வைத்து, சகருக்கு எழுப்பி விட்டு, நோன்பு பிடிச்ச பின்னால வயிறு வலி உபாதைகள் அது இது வராம
அந்த நோன்பை பாதுகாத்து இஃப்தார் வரைக்கும் கொண்டு திறக்க வச்சு இஃப்தாரில் இருந்து மீண்டும் ஆரோக்கியத்தை கொடுத்து இவ்வளவு பெரிய வேலை ஒருக்கு உங்களோட அல்லாஹ் செய்து 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 உங்களை 30 நோன்பையும் காப்பாற்றி கொண்டு வந்தான் பாருங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி கடனாக சதகத்துல் ஃபித்ர். இந்த சதகா ரெண்டாவது காரணம் அல்லாஹ்வுக்கு நன்றி. அவன் இல்லைன்னா நான் நோன்பு வச்சிருக்க முடியாது, அவன் உபகாரம் இல்லைன்னா செய்திருக்க முடியாது, அவன் விருப்பம் இல்லைன்னா நான் எழுந்திரிச்சிக்க முடியாது. ஒரு நாள் எழுந்திரிக்காம காலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்கு ஒருத்தர் வந்தார், அதற்கு 5:30 மணிக்கு தான் முழிச்சேன்னார், பரவாயில்ல அப்படி இருந்துட்டேன். சரி, எத்தனை நாளைக்கு அப்படி இருக்க முடியும்? ஒரு நாள் வண்டி ஓடும், அடுத்தடுத்த நாள் கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் தான் நம்ம நடமாட முடியும். எங்களோட கூட ஒருத்தர் முந்தா நாள் கேட்டார், அதற்கு ரொம்ப தெம்பா பேசுகிறீங்களே எப்படி உங்கள் நோன்பும் கேட்குறாரு. எப்படி கேட்டு பயமாக இருக்குது, நோன்பா இல்லையான்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் சொல்கிறேன், இது வெள்ள மனுஷ சக்திலாம் கிடையாது, அல்லாஹ் ரன் பண்ணுறான், அவ்வளோதான். இப்படி ஒரு புரோகிராம் வச்சான் அல்லாஹ், அந்த புரோகிராம் இயங்கணும், செயல்படணும். அப்போ அதை பேசுகிறவங்களுக்கு தாக்கத்தை அல்லாஹ் தான் கொடுக்கணும். இதுல நான் 100க்கு 100 சொல்றேன், கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய உதவியும் பலமும் இல்லை என்றால் ஒருத்தர் இயங்க மாட்டோம், இயங்கலாம் முடியாது. சஹருக்கு எழுப்பி விடணும் அல்லாஹ், சஹருக்கான ஏற்பாடுகள், சாப்பிட்டு அது ஆரோக்கியமா இருக்கணும். டயம் தவறி சாப்பிட்றேன், எல்லா நாளும் 4:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டானா செட் ஆகாது. அது ரம்ஜானுக்கு தான் சரி, நோன்புக்கு தான் சரி. அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு மாலை வரைக்கும் தாகமே இல்லை, தாகமே வர்றது இல்லை. இவ்வளவு வெயில் அடிக்குது, தொண்டையை விளக்கணுமே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நம்ம சமாளிச்சிட்டோம் நினைக்காதீங்க. நீங்க வெளியில போயிட்டு வந்தாலும் மாலை வரைக்கும் கொஞ்சம் தாகம் வரும், கொஞ்சம் கஷ்டம் தெரியும். ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் சொன்னார், இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சிரமம்னார். இன்னொருத்தர் சொன்னார், என்ன அதற்கு சிரமம்? ஃப்ரீயா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. அவர் ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருக்காரு. இவர் பாவம் ரோடா போய் சரக்கு போட்டுட்டு வந்திருக்கிறார். இவருக்கு சிரமம், அவருக்கு ரிலாக்ஸு. 2 பேர் நோன்பும் கூடும், ஆனா 2 பேருக்கும் கூலி வித்தியாசம். என்ன ஹசரத்? அவரு கஷ்டப்பட்டார் இல்லையா, கஷ்டத்துக்கு தக்க கூலியும் அதிகம். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் அல்லாஹ் ஒன்றும் யாரையும் விடுறது இல்லை. நோன்பு கொஞ்சம் கஷ்டமா போனா அதுக்கு தக்க கூலி கூடிரும். நோன்புக்குன்னு உள்ள கூலி எல்லாத்துக்கும் சமம். நோன்பு பிடிச்சா என்ன கூலி எல்லாத்துக்கும் சமம். அந்த நோன்பு சில பேர் கஷ்டமாகுதா, அவங்களுக்கு கொஞ்சம் கூலி அதிகம். அவங்க ரொம்ப அன்புள்ளவன் அல்லாஹ். அந்த கஷ்டத்துக்கு ஒன்று அல்லாஹ் சும்மா விடுறது இல்லைங்கிறேன். எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூலி கம்மி தான். ஏசி ரூம்லையே உட்காந்துருக்கோம், 30 நாளும் பள்ளிவாசலை விட்டு வெளியில் போனதே இல்லை. வீட்டுக்கு போகிறது மதியம் வந்தால் மகரிபுக்கு தான் போகிறது. வெயில பார்த்ததே இல்லை. அது நோக்கம் வேற ஒன்றும் இல்லை, இந்த நோன்பை காப்பாற்றணும்லாம் இல்லை, பள்ளிவாசல்லே காலத்தை கழிக்கணும், ரமதான் காலம் அப்படிங்கிறதுனால. ஆனால் சிரமம் தெரியாமல் இருந்துச்சு இல்லையா. வெளியில் போயிட்டு அங்கங்கே போயிட்டு டவுனுக்கு போய் மாலைக்கிட்ட போய் சரக்கு போட்டு வியாபாரம் பண்ணி, வியாபாரம்லாம் தடையில் இல்லை. ரமதானில் வியாபாரம் பறக்கத்து, ரமதானில் வியாபாரம் பறக்கத்து. அப்போ அந்த சிரமப்பட்டாங்களே அதுக்கு கூலி தனி. அப்போ எங்கள் நோன்பு என்ன கம்மியான இல்லை, சமமான கூலி. கஷ்டத்துக்கு ஒரு தனி கூலி. அதனால் யாரும் கவலையே பட வேண்டாம். கொஞ்சம் கஷ்டம்னா அதுக்கு தக்க கூலி அதிகமாயிட்டு. 2வது காரணம் சதகா ஃபித்ரை அல்லாஹ் கடமையாக்கிய 2வது காரணம் ஃபரத ரசூலுல்லாஹ் கடமையாக்கினார்கள் என்று வருகிறதே. 2வது மிகப்பெரிய காரணம், எனக்கு இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வைத்தவன் அல்லாஹ் தான். என் மனைவி எழுப்பி விட்டாங்க, பிள்ளைங்க எழுப்பி விட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் நேரத்தில் தூங்கிடுவோம், எல்லாரும் தூங்கிடுவோம். எழுப்பி விட்ட பின்னால் காலையில் சில பேருக்கு பார்த்து அப்படியே நெஞ்ச கரிக்கிற மாதிரி இருக்கும், வாமிட் வர்ற மாதிரி தெரியும். அது எல்லாத்தையும் வச்சு அல்லாஹ் பாதுகாத்து கொண்டு வந்து ரன் பண்ணி மகரிப் நேரத்தில் நோன்பு திறந்த உடனே அது ஒரு மாதிரியா படபடன்னு வருங்கிறாங்க சில பேர். அதெல்லாம் தாண்டி அடுத்த நாள் நோன்பு வைக்கிறான்ல அல்லாஹ், எல்லையில்லா கருணை. எனவே இதற்கு நீ நன்றி அல்லாஹ்வுக்கு சொல்லணும். அதற்காக சதகா ஃபித்ர். சதகா ஃபித்ர் என்பது ரப்புக்கு நீ சொல்லும் நன்றியின் அடையாளம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. நான் கொடுத்த இந்த கஷ்டமான நோன்புக்கு, சிரமங்களுக்கு, இந்த நோன்பை கரெக்டாக டெய்லி ரெகுலராக கொண்டு போகிறதுக்கு, சஹருக்கு இஃப்தாருக்கு எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க. சுகர் தான் 3 கிளாஸ் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறார் ஹாஜியார், 3 டம்ளர் ஐஸ் சுகராக இருக்கு அந்த இதில் கூல்ட்ரிங்க்ஸில். நான் அமைதியாக அந்த பக்கத்தில் ஒருத்தர் கேட்டேன், ஹாஜியார் உங்களுக்கு சுகர் எத்தனை பாயிண்ட்? நான் கேட்டேன், இப்போ கேட்குற கேள்வியா இது? நோம்பை திறந்துட்டு தாகத்து தாங்காமல் 3 கிளாஸ் அவர் குடிக்கிறார், அவர் பக்கத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு சுகர் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் சில பேர் சாப்பிடவும் விடுறது இல்லை.
நிம்மதியாக குடிக்க விடுறது இல்லை. அந்த நேரத்தில் போய் சுகரை ஞாபகப்படுத்தலாமா? அது எந்த நேரம்? எங்க தாக நேரம். இப்போ கூல்ட்ரிங்க்ஸை விட்டால் வேற வழி இல்லை. சுட சுட சாயாவை அப்போ குடிக்க முடியாது நோம்பு திறக்கும் போது. அப்புறம் மெதுவாக அவர் சொன்னார், ரொம்ப இல்லை 3.5 அப்படின்னார். எவ்வளோ? 3.5 350 தான் இருக்குது. பரவாயில்ல ஹஜ்ஜார் அப்படின்னு. பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்பட. அன்னைக்கு ஒருத்தருக்கு 550 இருக்குது, நீங்கள் ஏன் கவலைப்படுறியோ? 550 வச்சுட்டு கதை ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே நான் குறை சொல்லவில்லை, நோயை கண்காணிக்கணும், கவனிக்கணும். அதை தாண்டி குடிக்கிறோம், அல்லாஹ் பாதுகாத்து கொண்டு போயிட்டே இருக்கான். சுகர் உள்ளவங்களையும் அல்லாஹ் ஒன்று அடுத்த நாள் படுக்க போடல. ஷாக்கிரல் இல்லா, அல்லாஹ்வுக்கு நன்றியோடு. அதனால் அசத்து நீங்களே சொல்லிட்டு எனக்கு 400 தான் இருக்கு, நீங்கள் 4 டம்ளர் குடிச்சிக்கலன்னா போயிடக்கூடாது. கட்டுப்பாடு இருக்கணும், கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். சுகருக்கு பாதுகாப்பை தேடிக்கணும். அடுத்த நோம்புக்கு தடை வந்துடக்கூடாது. நோயை என்னைக்குமே வளர விட்டுறக்கூடாது. அதை கண்ட்ரோல்லையே வைக்கிறது கூட ஒரு மிகப்பெரிய மார்க்கம். உடலை பாதுகாக்கணும். நம்ம இருந்தாதான் சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாதும்மா தமிழ் பழமொழி. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். வாழ்க்கையை ரன் பண்ணணும், மனைவிக்கான ஹக்கு, பிள்ளைங்களுக்கான ஹக்கு எல்லாத்தையும் செய்யணும். நான் இருக்கணும். நான் இருந்து செய்கிற மாதிரி இன்னொருத்தரால் செய்ய முடியாது. நம்மகிட்ட கேட்குற நம்ம புள்ள தேவைகளை கேட்குற மாதிரி இன்னொருத்தட்ட போய் கேட்க மாட்டா. நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிகளோடு பாசமாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் எனக்கு இதை வாங்கித்தாங்கன்னா பிள்ளைங்க கேட்காதுங்க. ஆனால் தாப்பா நாட்ட உரிமையோடு கேட்கும். அப்போ அந்த பிள்ளைங்களின் எல்லா நலன்களையும் நாம் செய்யணும். நமக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுள நசீபாக்கணும். பிள்ளைங்க கண்குளிர்ச்சியாக வாழணும்னா பெற்றோர்கள் வேணும். பிள்ளைங்களுடைய உணர்வை புரிஞ்சு நடக்கிறவங்க பெற்றோர்கள். என்னன்னாலும் கொடுத்துருவாங்க. நம்ம பிள்ளை கேட்குதுன்னா கொடுத்துருவாங்க. எல்லாரும் அதை செய்ய மாட்டாங்கல்ல. வெக்கப்படாம கேட்குற இடம் பெற்றோர்கள்ட்ட தான் கேட்பாங்க பிள்ளைங்க. உடல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கல்யாணம் முடிஞ்சாச்சு, மாப்பிட்டுக்கு போயிட்டிய முடிஞ்சு போச்சுன்னா சொல்ல மாட்டார் எந்த தகப்பனும். மாப்பிள்ளை வீட்டில் இருந்தாலும் பிள்ளைக்கு ஆசையை நிறைவேற்றி கொண்டே இருப்பார். அதுதான் தந்தை, அதுதான் தாய். நம்ம இருக்கணும். அல்லாஹ் நீண்ட ஆயுள நசீபாக்குவானாக. அதனால கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. அதே சமயம் எல்லாத்தையும் தாண்டி நான் சஹர் ஏற்பாடு, இஃப்தாரு எல்லாம் செய்கிறேன், எல்லாமே சாப்பிட்றோம். அல்லாஹ் அடுத்தடுத்த நாள் அதை கொண்டு போனான்ல, அவனுக்கு நன்றி செலுத்தணும்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சதகா ஃபித்ரினுடைய, ரமலானினுடைய பெருநாளினுடைய சதகாவின் 2வது நோக்கம் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வது. கட்டாயமா சொல்லி ஆகணும். அவன் இருக்க போய் தான் நோன்பு இவ்வளவு சிறப்பா அழகா ஆரோக்கியமா நான் நோற்று முடித்தேன். அல்லாஹ் இன்னும் தொடர செய்வானா? அதுல ஒரு சின்ன பாயிண்ட மட்டும் வச்சுக்கிறேன். அப்படி நன்றி உடைய காரணமாக அதை நினைச்சு சதகாவை நம்ம கொடுக்கும் போது அல்லாஹ் அடுத்த வருஷமும் அந்த தெம்போடு நோன்பு வைக்கிற தௌஃபீகை கொடுத்துருவான். நன்றிக்கு கூலி என்ன? மீண்டும் நான் தொடர செய்வேன் என்கிறான் அல்லாஹ். அடுத்த வருஷம் தொடர வைப்பான். இன்னும் புத்துயிரோடு நோன்பு வைக்கலாம். ஆசைப்படணும். 3வது துஅமத்துல் லில் மசாகீன், ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது. இன்னைக்கு சந்தோஷமான நாள், அவங்க போய் கையேந்த கூடாது, அவங்க சோத்துக்கு சிரமப்படக்கூடாது. மகிழ்ச்சியான நாள் இது, மூமின்களின் பெருநாள். இன்றைக்கு ஏழைகள் கையேந்தும் இடத்தில் நிற்கக்கூடாது, சாப்பாடு நினைச்சு வருத்தப்படக்கூடாது. அதிகாலையில கொண்டு போய் முதல் நாளே கொண்டு போய் அவங்க வீட்டுக்குள்ள உணவு அவங்க வீட்டில் சேர்த்துருங்க. துணிமணி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லாத கஷ்டமான குழந்தைகள் யாராவது இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சீங்கன்னா ரகசியமா அவங்களுக்கு முதல் நாள் 2வது நாள் முந்தின நாளே கொண்டு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க. அந்த குடும்பமும் அந்த பிள்ளையும் படும் சந்தோஷம் உங்க லைஃப் அப்படியே மாறிடும். அவங்க கேட்டு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, கேட்டு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. வேஷ்டி கொடுக்க கூட முடியாம சில பேர் இருப்பாங்க. தன்மானத்துல கேட்க மாட்டாங்க, மானத்துக்கு அஞ்சு கேட்க மாட்டாங்க. அவங்கள கண்டறிந்து கொடுங்கள். லிஸ்ஸாயிலி வல் மஹரூம், அல்லாஹ் சொல்றான் நீ கொடுக்க வேண்டும். யாருக்கு? கையேந்துபானே அவனுக்கும் கொடுக்க வேண்டும். கையேந்துவதை தடுத்து தன்மானத்தோடு வாழ்வானே ஆனால் தேவையுடையவனாக இருப்பானே அவனை கண்டறிந்து கொடுங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. கேட்கிறவர்களுக்கும் கொடுங்கள், கேட்க மாட்டார்கள். லிஸ்ஸாயில் வல் மஹரூம்,
மஹரூம் என்ன? அவன் கையில பணம் இல்லை, வசதி இல்லை, ஒண்ணும் இல்லை, ஆனா கேட்க மாட்டான், அவனுக்கு கொடு. அப்ப அதுல கொஞ்சம் கவனம். எத்தனையோ பேர் நல்ல நாட்கள் வருதுன்னு கவலைப்படுவாங்க, வாய்ப்பு இருக்காது, ஒரு சேலை உடுக்க வசதி இருக்காது, அந்த வீடுகள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம எழுத்த விட பார்ப்போம், அடுத்த விட பார்ப்போம், பக்கத்து விட பார்ப்போம், அவங்க எங்கேயாவது அந்த பக்கம் இந்த பக்கமா போய் பார்த்தா அவங்களுக்கு சிரமப்படுறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த பாருங்க இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை, உடனே அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ், உத்தம நபிகள் ரோட்ல நின்ன புள்ள அழுதுட்டு இருந்த பிள்ளையை வீட்டில் கொடுத்து ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டாங்கன்னு ஹதீஸ் வருதா இல்லையா? எல்லா பிள்ளைகளும் ட்ரெஸ் போட்டாங்க, எனக்கு போடுறதுக்கு யாரும் இல்லை, வா நான் தந்தை, என் மனைவி ஆயிஷாவின் தாய், அதான் வாழ்க்கை. அனாதைகளுக்கு உறவிடம் கொடுங்கள், அனாதைகளுக்கு ஆதரவு கொடுங்கள், அனாதைகள் வாழும் இல்லம் அல்லாவின் அருள் பொங்கும் இல்லம். ஒரு அனாதை புள்ள உங்க வீட்டுல வந்து அவருக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்களா, உங்க வீடு அவன் பார்வை டைரக்டா படுதுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரக்கம் இல்லை என் உள்ளத்தில் என்றார் ஒரு மனிதர், கல் நெஞ்சாக போனேன் என்றார். அப்படியா? அனாதைகளுக்கு ஆதரவு கொடுத்து அந்த பிள்ளைகளின் தலைமுடியை வருடி விடு, உன் உள்ளத்தில் இருக்கிற அரக்க குணம் நீங்கி இரக்க குணம் வரும் என்றார். யார்? சர்கார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சதகா ஃபித்ர், நோன்பு கால தர்மம், அது எல்லாரும் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன்? ஏழைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், தேவை உடையவர்களாக இருக்கணும், சாப்பிட சிரமப்படுபவர்களாக இருக்கணும், அவங்கள கண்டறிந்து கொண்டு கொடுத்துடணும். உள்ளூர்ல இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. 3 காரணம். ஒன்று, என் வணக்கம் குறையில்லாமல் அல்லாட்ட போகணும். எப்படி நான் குறையில்லாமல் இருக்கணும் அல்லாஹ் நினைச்சானோ, என்ற ஏதாவது தவறு தொடர்ந்து நடக்குது, மீண்டும் மீண்டும் நான் தவறு செய்துட்டு நான் தௌபா சொல்லல, ஒரு தீமை செய்தா நன்மை செய்யணும்ல, செய்யல, அமைதியாட்டே இருந்த வைங்களேன், அல்லாவே என்ன பண்ணுவானா, திடீர்னு கொஞ்சம் சோம் இல்லாம அவரை படுக்க போட்டுருவான். நல்லா தானப்பா இருந்தாரு, ஏன் படுத்துட்டாரு? இல்லை அவர் திடீர்னு கொஞ்சம் வலி வந்துச்சான், அது செய்துச்சான், இது செய்துச்சான், என்னன்னு உங்களுக்கு தெரியாது ரகசியம். ஓட்டம் போட்டாரு, ஆட்டம் போட்டாரு, நல்லா இருந்தாரு, தெம்பா இருந்தாரு, அவர் சில பாவம் தவறுலாம் செய்திருந்தார். அந்த தவறுக்கு உடனுக்குடன் நல்லது செய்யணுமே, செய்துட்டோம்னா அந்த தவறு அழிஞ்சு குற்றமற்ற மனிதன், கரையில்லாத மனிதன், அல்லாஹ் குறையில்லாமல் போகணும். மௌத்தாகும் போது குறை இருக்கக்கூடாது, அது அல்லாஹ் ஆசைப்படுறான். எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா? அப்போ என்ன செய்வானா, திடீர்னு கொஞ்சம் அவரை படுக்க போட்டுருவான். ஏன் படுக்க போட்டான்னா, ஒரு நோய் வந்துச்சு, காய்ச்சல் வந்துச்சு, ஒரு சின்ன நெஞ்சு வலி வரும், கால் வலி, என்னப்பா? ஒன்றும் இல்லை, அவர் கொஞ்சம் குறை உள்ளவராக இருக்கிறார், அந்த குறையை அப்பப்போ சரி பண்ணணும், பண்ணல, கொஞ்சம் நோயை கொடுத்து இப்போ மீண்டும் அவரை சுத்தமாக்கி கொண்டு வரும்போது அந்த நோயின் காரணமாக அவர் குறைய பூரா அழிச்சு பாவத்தை மன்னிச்சு பிறந்த புள்ள மாதிரி ஆக்கிடுறது அல்லாஹ். யாராச்சும் படுக்கையில் கொஞ்ச நாள் படுப்பாங்க, 2 மாதம் 3 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் அப்படி கடையில் படுக்கிறாங்க பார்த்தியெல்லாம், அவங்க மௌத்தாகும் போது அன்று பிறந்தவர்களாக மௌத்தாகிறார்கள். நம்ம நினைப்போம், பாவம் படுக்கையில் விழுந்துட்டாரு, படுக்கையில் விழுந்து மௌத்தா போகிறாங்க பாருங்க, ஒரு பாவம் இருக்காது அவங்களுக்கு, நேராக சொர்க்கம். ஏன்? அவங்க படுத்த படுக்க பட்ட கஷ்டம், அந்த பாவங்களை மன்னித்து கரைகளை நீக்கி குறைகளை நீக்கி அல்லாஹ் அவங்களை குறையற்றவர்களாகவே தன் தர்பாருக்கு கூட்டு போயிடுறான். அவன் காட்டும் கருணை என்கிறார்கள். அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, அல் அஸ்கா மின் ரஹ்மத்தில்லா, உனக்கு வரும் கஷ்டம் நோய் நொடி அல்லாஹ்வினுடைய அருள் என்றார்கள். அது அல்லாஹ்வின் அருள், மின் ரஹ்மத்தில்லா. அப்பவும் கூட அல்லாஹ் மனுஷனை வந்து குஷ்டம் குறையில்லாதவனை ஆக்கிறதுக்கு தான் நோயை கூட கொடுக்கறான். நம்ம நினைக்கிறோம், எனக்கு வந்து நோய் வந்துச்சே, எனக்கு அது வந்துச்சு, எது வந்துச்சு, எனக்கெல்லாம் ஒரு சின்ன வலி வந்தாலும் எல்லாரும் அப்படி இப்படி அதுக்கு அந்த மாத்திரை போடு, இந்த மாத்திரை போடு, நான் ரிலாக்ஸா இருப்பேன், அது ஏதாவது குணமாகும். அதே சமயம் ஒரு நம்பிக்கை, நம்ம தவறுகள் எல்லாம் மன்னிச்சிட்டு இருக்கிறான், நம்மகிட்ட குறை நடந்திருக்கும், நம்மகிட்ட பாவம் நடந்திருக்கும், அதுக்கு ஒரு மன்னிப்பு, பரிசுத்தம், அது குணமாகும், நாமளும் பரிசுத்தமாயிடுவோம். நம்ம கையேந்துவோம், அல்லாஹ் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துருவான். குறையா இல்ல, குறையில்லாத மனுஷன் ஆயிட்டா. அப்போ சதகா ஃபித்ர் எல்லாரும் கொடுங்கள். மிக முக்கியமான காரணம் 3. ஒன்று, எல்லாம் அல்ல அல்லாஹ் நான் நோற்ற தியாகத்திற்குரிய நோன்பில் நிறைய குறை இருக்கலாம், அல்லது குறைவாகவும் குறை இருக்கலாம், அந்த குறை எல்லாமே நீங்கி அழித்து சுத்தமா என் நோன்பு அல்லாட்ட போகணுமா, சதகா ஃபித்ரை கொண்டு அது நடக்கும். சதகா ஃபித்ர் நோன்பின் குறையை இல்லாமல் ஆக்கும்.
ரெண்டாவது, இந்த வாய்ப்பை கொடுத்த கருணை உள்ளவனுக்கு நன்றி கடனாக சதகா ஃபித்ரை கொடுங்கள். மூணாவது, மிஸ்கீன்கள் அன்று கஷ்டப்படக்கூடாது, அவர்களுக்கு சாப்பாடாக அது இருக்க வேண்டும். எனவே உணவுகளை கொடுங்கள், அரிசியை கொடுத்துடணும், அதான் நல்லது. அதுக்கு பகரமா காசை கொடுக்கலாமா, அது அனுமதி இல்லை என்று சொல்லும் நிறைய மார்க்க மேதைகளுக்கிடையே கொடுக்கலாம் என்று சொல்பவர்களும், கண்மணி இமாமுல்லா ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவங்கள் எல்லாம் அவருடைய தேவைக்கு சில நேரத்தில் காசும் பயனுள்ளதாக ஆகலாம், காசை கொடுக்கலாம் என்ற ஒரு தகவலையும் தந்திருக்கிறாங்க. உணவா கொடுக்கணும், அரிசியா கொடுக்கணுங்கிற நோக்கம், அவர் பசி கிடக்கக்கூடாது, பசியா இருக்கக்கூடாது. சாப்பாடு அரிசி போயிட்டா சமைச்சிருவார், முன்பின்னு கூட்டுக்கிட்டுலாம் இல்லாட்டாலும் வெறும் அரிசியை சமைச்சா பசி தீருமே. காசு கொடுக்கறதுக்கும் அனுமதி இருக்குது. அது குறிப்பாக ஹனஃபி மதுஹபில், ஷாஃபி மதுஹபில் முழுக்க முழுக்க உண்ணும் உணவைத்தான் கொடுக்கணுங்கிறதுல ஒரு தெளிவான தீர்ப்பு வச்சிருக்கிறாங்க. அதனால காசாக கொடுக்கணும்னா அந்த அரிசி ரேட்டு என்னான்னு பார்த்து அதை கையில் கொடுத்துரும். ஒரு நபருக்கு இவ்வளவு கணக்கு. எல்லாம் அல்ல அல்லாஹ் பரக்கத்தான இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானா. இன்ஷா அல்லாஹ் நாளை துவாவுடைய நாள், நாளையோடு மஜ்லிஸ் நிறைவாகுது. இப்போ இதுக்கு அல்லாஹ்வுக்கு தானே நன்றி சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, இந்த கூட்டத்தை ஒருத்தர் குறையது இல்லை, கடைசி எல்லை வரையிலும் மக்கள், பின்ன அந்த பக்கம் பெண்கள். அல்லாஹ்வுடைய கருணை உங்களை கொண்டு சேர்க்கிறான். மார்க்கத்தை விளங்குறதுக்கு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கு வருவதற்கு, அன்னலாரை பின்பற்றுவதற்கு. நான் ஒரு நல்ல மனிதனாக, முழு மனிதனாக, குறையற்றவனாக வாழணும், குறையற்றவனாக மறையணுங்கிற ஒரு பெரிய ஆசை அல்லாஹ்வுக்கு இருக்குது பார்த்தீங்களா. அதனால இங்கே கொண்டு உட்கார வச்சிடறான். நாளை இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸ் நீங்கள் மற்றவங்களுக்கும் அழைப்பு கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும். துஆவுடைய நாள், ரொம்ப பெரிய பாக்கியமான நாள். தாய்மார்கள் மற்றவங்களையும் கூட்டுவாங்க, உங்கள் மனைவியர்களை கூப்பிட்டுவாங்க, சகோதரிகள், தாய்மார்களை, அவங்களெல்லாம் அந்த துஆவில் வந்து கண்ணீர் வடிக்கணும். அவங்க உணர்வாங்க, நம்ம வாழ்க்கையை நினைத்து வருந்தும் நேரம் தான் அல்லாஹ்வுக்கு பிரியமான நேரம், கண்ணீர் வடிக்கும் நேரம், அல்லாஹ் சந்தோஷப்படும் நேரம். என் அடியான் தன்னை நினைச்சு அழுகிறானேங்கிற போது அல்லாஹ் அவனை எவ்வளவு உயர்த்த முடியுமோ உயர்த்தி விடுகிறான். அப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் நாளை இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸினுடைய நிறைவாக இருக்கும். இங்கே கொஞ்ச நேரம் பயான், தொடர்ந்து துஆ, அதோடு நிறைவு செய்வோம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் பெருநாள் எப்படினாலும், வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சனிக்கிழமையாக இருந்தாலும், வெள்ளிக்கிழமை வளமையாக பயான் வைக்கிறதுல ஜும்மா பயான் தான். நான் கடைசி நாள் வரைக்கும் பயானை கொண்டாச்சு. இந்த வருஷம் கடைசி நாள் வரைக்கும், வியாழக்கிழமை தான் நிறைவு. வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் 30 கிடைக்குமையான அல்ஹம்துலில்லாஹ். அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. நான் 30 நினச்சேன்னா 29 வம்பாக்கிட்டாங்கல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அல்லாஹ் நம்ம மேலே இறக்கம் வச்சு 39ஐயும் தரலாம், அவன் நம்ம பேரில் உயர்வை வச்சு நான் 29ஐயும் தரலாம், 30ஐயும் தரலாம். அல்லாஹ்வுடைய வேலை அது. எதில் வந்தாலும் ஏற்றுக்கிடணும், குழப்பக்கூடாது, குழம்பக்கூடாது, அது மட்டும்தான் முக்கியம். நம்ம குழம்பக்கூடாது. பிற பார்க்கல, காவியின் அறிவிப்பு தான். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு காசி இருக்கிறாங்க, அந்த காசி அறிவிப்பாங்க, அது ஜமாத்துல் உலமா இருக்குது, அதை கொண்டு மக்கள்கிட்ட சொல்லும். அறிவிச்சிட்டாங்க, இன்னைக்கு பிற இல்லை, நோன்பு தான்ட்டு சஹர் வச்சிட்டோம். காலையில் யாராவது வந்து நீங்கள் வச்சிட்டியோ, நாங்கள் வந்து 12 மணிக்கு அங்கே பிற பார்த்தோம், நீ பார்த்தா நீ வச்சுக்க தம்பி, நல்லா இருப்ப, இங்கே வராத. மாற்றமே இல்லை. நாங்கள் வச்ச சஹரு தான், அது நோன்பு தான். அதில் குறை குற்றங்களுக்கு காசியும் உலமாக்களும் பொறுப்பு, காசியும் உலமாக்களும் பொறுப்பு. ஆனால் இங்கே உடனே ஓடி வந்து ஹஸரத்து துறக்க சொல்கிறாங்களே, என்ன செய்யா, அப்படியாச்சும் சில நேரத்தில் பேச்சம்பளத்தை நமக்கு தூக்கிட்டு வந்துடுவான் போல தெரியுது. காலையில் 11:30 மணிக்கு வந்து, என்ன அது வேண்டாம், குழம்பவே குழம்பாதீங்க, ராத்திரி இஷாவோட முடிஞ்சு போயிடும் டைம். இல்லை, நாளை நைட்டு பார்த்துட்டு இல்லை நோன்பு தானே முடிஞ்சிட்டு. அதுக்கு பின்னால் என்ன உத்தரவு வந்தாலும் அது காசியின் உத்தரவாக இருந்தால், ஜமாத்துல் உலமாவின் உத்தரவாக இருந்தால் இசைவோம். வேற அங்கன நான் பார்த்தேன் நீ பார்த்தங்கிறதுலாம் இது ஒரு மார்க்கம், உயர்ந்த மார்க்கம், கட்டுப்பாடு மிக்க மார்க்கம், நினைத்தவர்கள் நினைத்தபடி செயல்படும் மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். இதற்கென்று ஒரு வலிமை உண்டு, கட்டுப்பாடு உண்டு. அதை இன்றைக்கு மிகச்சிறப்பாக இயக்குகிற இடத்தில் ஜமாத்துல் உலமா இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் நாம முறையாக நாளைக்கு கூடும் நமக்கு மஜ்லிஸ், நம்முடைய உலமாக்கள் சபை எல்லாமே பெருநாள் பிறை பார்க்கறதுக்காக பெரிய குத்துவா பள்ளியில் கூடுவாங்க. கூடி அந்த முடிவுகளை எதிர்பார்ப்பாங்க. முடிவு எல்லாம் இப்படி தாண்டு ஒரு அறிவிப்பு வந்துச்சா, நம்ம தராவியை தொழுதுட்டு நம்ம எல்லாம் நோன்பு வச்சுட்டு சிறப்பாக இருந்து அழகாட்டு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பர்தாலாம் ஊத்துட்டு
முறையாக சிறப்பாக ஊருக்கு போகலாம். முசாபா செய்துட்டு அவசரம்லாம் படக்கூடாது. எப்படினாலும் பெருநாளை நம்ம கொண்டாட போகிறோம், மகிழ்ச்சியாக கொண்டாடணும். நாடு தழுவிய எல்லா இடத்திலும் அல்லாஹ் மகிழ்ச்சியாக கொண்டாட செய்வானாக. ஆங்காங்கு நடக்கிற அசம்பாவிதங்கள் சங்கடங்களை எல்லாம் நீக்கி உலக அளவில் மகிழ்ச்சியாக இந்த ஈது அல்லாஹ் நடத்தணும். இந்த ஈதின் பரக்கத்தால் நாட்டையும் வீட்டையும் அல்லாஹ் அமைதிப்படுத்த வேண்டும். தௌஃபிக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.